Hello guys, welcome to the channel. நான் உங்கள் மேசன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த பைக் வீடியோவும் இல்ல. இது வந்து ஒரு மானிடைசேஷன் ப்ரொசீஜர். AdSense அந்த இதுல இருந்து நமக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்திருக்கு. இது என்ன போஸ்ட்னு பாத்தீங்கன்னா இதுதான் மானிடைசேஷன்லயே கடைசி ப்ரொசீஜர் அப்படினு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு YouTube நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு இது கோல் வச்சிருப்பாங்க. 1k சப்ஸ்கிரைபர் and 4000 வாட்ச் ஹவர்ஸ். அந்த இத கம்ப்ளீட் பண்ணீங்கனா நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அப்புறம் அத கம்ப்ளீட் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து மெயில் வரும். இந்த மாதிரி நீங்க வந்து YouTube பார்ட்னர்ஷிப் and AdSense அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணனும் அப்படினு சொல்லி வரும். அதுல போய் நீங்க அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆவற மாதிரி காமிக்கும். அப்படி இல்லனா நீங்க கிரியேட் பண்ணனும். AdSense அக்கவுண்ட் உள்ள போனீங்கனா உங்க பேர் டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும். அதுல நீங்க ஒரு இப்போ உங்க ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு இல்ல ஒரு பான் கார்டு அந்த இதுல என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்திருக்கீங்களோ அதே ஐடி ப்ரூஃப் தான் நீங்க கொடுக்கணும். அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மானிடைஸ் ஆவறதுல ஒரு ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமா வரும். சோ எல்லாத்தையுமே கரெக்ட்டா பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து அந்த மணி ஏர்ன் ஆக ஆரம்பிக்குமா. $10 வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பேங்க் அக்கவுண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுல ஆட் பண்ணிக்கலாம். அதுல ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மணி வந்துகிட்டே இருக்கும். அதே போல மானிடைசேஷன் ப்ராசஸும் நடந்துகிட்டே இருக்கும். இது இந்த போஸ்ட் எதனால வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஐடி ப்ரூஃப் கேட்கும். அந்த AdSense அக்கவுண்ட்ல அந்த ஐடி ப்ரூஃப் பான் கார்டு கேட்கும். அப்படி இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ், அப்படி இல்லைன்னா ஓட்டர் ஐடி, இன்னொன்னு பாஸ்போர்ட். இந்த 4 ஐடி ப்ரூஃப் கேட்கும். இந்த 4 ஐடி ப்ரூஃப்ல ஏதாவது ஒன்னு கொடுத்தாலே போதும். பான் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு கொடுத்தா போதும். ஆனா நீங்க அந்த பான் கார்டுக்கு என்னென்ன ப்ரூஃப் கொடுத்தீங்களோ அந்த ப்ரூஃப்கான கரெக்டான நேம் அட்ரஸ் எல்லாமே கரெக்டா அதுல இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஐடி ப்ரூஃப் அதை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. 2 டேஸ்ல அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கடைசி இதுதான் AdSenseல இருந்து ஒரு போஸ்ட் வரும். இதுல வந்து ஒரு 6 டிஜிட் கோட் இருக்கும். அந்த கோட் நான் காட்டுறேன். அந்த இது எதுக்குன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன். நீங்க வேற ஏதாவது தப்பான அட்ரஸ் சொல்லி நீங்க மட்டும் காசு ஏர்ன் பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் சும்மா இது பண்ணக்கூடாது. இது முடிஞ்சாதான் உங்களால யூடியூப்ல இருக்கிற மணியை எடுக்க முடியும். சோ இதுதான் முக்கியம், அந்த அட்ரஸ் ப்ரூஃப். இது அதே போல அந்த பேங்க் டீடைல்ஸ்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஸ்விஃப்ட் கீ அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் சொல்லுவோம். நான் அதை பத்திலாம் வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்கன்னா போடுறேன். இந்த மானிடைசேஷன் பத்தியே தனியா ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் கண்டிப்பா போடுறேன். கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் கடைசி ப்ரொசீஜர். இது வந்து அதே இந்த இதுல வந்து சின்னதா ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அட்ரஸ் ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் பண்ற கோட் மாதிரி ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதுல உள்ள கோடு போட வேண்டியதான். அதுக்கான போஸ்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து க்ரோம் ஆன் பண்ணி க்ரோமில் வந்து கூகுள் இருக்கும். கூகுளில் போய் நீங்கள் AdSense அக்கௌண்ட்னு டைப் பண்ணிங்கன்னா உங்கள் AdSense அக்கௌண்ட்டு அந்த ஃபஸ்ட்டு இது வரும். ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறத ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த AdSense அக்கௌண்ட் உள்ள கொண்டு போய் கூடும். ஸோ இதுதான் வந்து AdSenseோட ஃப்ரண்ட் பேஜ். இதில் வந்து சைனிங் அப்படி இல்லைனா சைன் அப் அந்த மாதிரி கேட்கும். நீங்கள் சைனிங் ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் வச்சிங்கன்னா சைனிங் பண்ணிங்கனாலே நீங்கள் இதுக்கு முன்னாடி லாக் அவுட் பண்ணலன்னா டேரெக்டாக உங்கள் இதுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். டீட்டெயில்ஸு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அதெல்லாம் இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை யுவர் பில்லிங் அட்ரஸ் அப்படின்ட்டு ஒரு இது காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே யூ ஹேவ் 3 attempts ரிமைனிங் அப்படின்னு வந்து காட்டுது. ஏன்னா இதில் வந்து நீங்கள் 3 வாட்டி தான் உங்கள் பின்னை வந்து போட முடியும். இப்போ நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா செகண்ட் வாட்டி, இன்னொரு வாட்டி தப்பாக போட்டிங்கன்னா தேர்ட் வாட்டி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பயே ஒழுங்காக வந்து அந்த பின்னை பார்த்து நீங்கள் அதில் போடணும். அப்படி போடலன்னா உங்களுக்கு வந்து அது ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா திரும்ப ப்ராப்ளம் நிறையா வரும். ஸோ அதை பார்த்து போடணும். போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் வந்து முடிஞ்சுது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ப்ரொசீஜர்லாம் முடிச்சிருவோம். பார்த்துருப்பீங்க, நான் காட்டியிருப்பேன். அதே போல் இதை வந்து எப்படி சீக்கிரமாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன இது எடுத்துக்கிறோன்னா எங்களுக்கு வந்து நான் விஸ்காம் படிச்சிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் விஸ்காம் படிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம். அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் எங்களுக்கு வந்து எடுத்தோடனே ரீச் ஆகிறதுக்கு எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ எங்கள்கிட்ட பைக்கும் இருக்குது. பைக் ரிவ்யூவும் நல்லா தெரியும். எங்களுக்கு பைக்கை பற்றி எல்லாமே தெரியுமா. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பைக்கை பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து எல்லாத்துக்குமே பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் ஐடியா பண்ணோம். அதனால தான் இந்த சேனல் பேர் வந்து டிராஃபிக் ஜாம். இது வந்து பைக் ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் இது எப்பயோ நாங்கள் கிரியேட் பண்ணது. டிராஃபிக் ஜாம்னா எல்லாத்துலேயுமே அப்படியே ஜாம் ஆகி இருக்கிற மாதிரி தான். அதுக்கு தான் அந்த பேரே வச்சோம் நாங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பைக் எடுத்தோம். பைக் இல்லாமல் நிறையா விளாக்ஸ் பண்ணிருப்போம், ஃபுட் ரிவ்யூ பண்ணிருப்போம். எல்லாமே நாங்கள் கலந்து போட்டு தான் இருப்போம். இந்த லாக்டவுன்னால இந்த ஃபுட் ரிவ்யூ அதெல்லாம் கொஞ்சம் கட் ஆச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பைக்லேயே இது பண்ணோம். பைக்லேயே நல்லா போயிட்டு இருந்தது. பைக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்துகிட்டே இருந்தது. சப்ஸ்கிரைபரும் நல்லா வந்துட்டு இருந்தாங்க. நான் என்னோட இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து பைக்கை வந்து எடுத்தேன். உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். கொஞ்சம் ரீச் ஆக கொஞ்சம் டைம் ஆகும் தான்.
பட் இது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணீங்கன்னா ரெகுலராக வீடியோ போடணும், அதுதான் முக்கியம். இதில் வீக்லி 2 வீடியோ அந்த மாதிரியாவது போடணும், இல்லை 1 வீடியோவாவது வீக்லி கன்ஃபார்ம் போடணும். நீங்கள் கட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு முடிஞ்சுது. ஸோ அதை ரெகுலராக போட்டிங்கனாலே யூடியூபே உங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணும். இது எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க பைக் வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் பண்ணுற பைக் வீடியோ வந்து கீழே வந்து நிற்கும். ஸோ அப்படி தான் இது ப்ரொமோட் ஆகும் யூடியூப்பில். நீங்கள் போடுறத பொறுத்து தான், நீங்கள் ரெகுலராக போட்டிங்கன்னா யூடியூபே உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டாலே போதும், உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் சூப்பராக வந்துடுவாங்க. இதை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரணும், பட்டு இன்னமும் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது இதெல்லாம் பண்ணுறது. பட் எங்களுக்கு மானிட்டைஸ் ஆகிடுச்சு, இது ஒரு குட் இதுதான். அடுத்த இதுக்கு நாங்கள் வந்து போவோம், அப்டேட் ஆகும். ஸோ அதுக்கான இதுதான் இதெல்லாம். நீங்கள் வந்து விடாமல் இந்த மானிட்டைஸ் ஆகிறதுக்கு பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதை ஒரு ப்ரொஃபஷனலாக நினச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே எல்லாமே வந்துடும். அடுத்து எங்களுக்கு இது வந்து எவ்வளோ நாளில் நாங்கள் அந்த 1K சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் கம்ப்ளீட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சேனல் ஆரம்பித்து 2 இயர்ஸ் ஆகுது. பட் நாங்கள் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா 2020 பிப்ரவரி மாதத்தில் இருந்தால் நாங்கள் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பித்தோம். February 14 நினைக்கிறேன். அதுலேருந்து தான் நாங்கள் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பித்தோம். அதுலேருந்து நாங்கள் ஒரு இதுவும் வீக்லி 1ஆவது கன்ஃபார்ம் போட்டுருவேன்னா, வீக்லி மேக்ஸிமம் 3 வரும். பட் வீடியோவே இல்லை அப்படின்னாலும் 1 நான் கன்ஃபார்ம் போட்டு விட்டுருவேன். எங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ்லேயே எங்களுக்கு வந்து இந்த இது ப்ரொசீஜர் வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எப்படின்னா, இது வந்து இயராக தான் கணக்கு பண்ணும். இப்போ 2020 பண்ணுறீங்கன்னா அந்த 2020 கால்குலேஷன் மட்டும்தான். அதுக்கடுத்து போயிட்டீங்கன்னா இதுலேருந்து பாதியாக அப்படியே வரும். ஸோ இது உங்களுக்கு புரியாது. நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான். நீங்கள் இப்போ எப்படி பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் பிகினர் யூடியூபர் அப்படின்னா, நாங்களும் பிகினர் யூடியூபர் தான், அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. நாங்களும் அதுலேருந்து வந்திருக்கோம். சரி, என்னோட இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபுட் விளாகு அந்த மாதிரி நிறையா பண்ணலாம். அப்புறம் மோட்டோ விளாகு இதெல்லாம் பண்ணி, மோட்டோ விளாக்லாம் இப்போ நல்லாவே ரீச் ஆகிட்டு இருக்கு இந்த லாக்டவுன் பீரியடில். ஸோ அதனால நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம். அதில் எது ரீச் ஆகுதோ அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து அப்படியே அழகாக அந்த வீடியோவாகவே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேன்ஸு சப்ஸ்கிரைபர்ஸு எல்லாமே சூப்பராக வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் நிறைய பேர் வந்து என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, எப்படி எடிட் பண்ணுறீங்க, அதான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குவாலிட்டியாக உங்கள் வீடியோ வந்து காட்டணும். மொபைலில் எடுத்தாலும் அந்த எடிட்டிங்கில் தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் குவாலிட்டியாக காட்டுறது அதெல்லாம். ஸோ மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லா எடுத்து அழகாக பண்ணி காமிக்கணும். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் உங்களுக்கு வந்து மியூசிக் சூப்பராக அதை பார்த்து நிறைய பேர் வருவாங்க. அந்த சினிமாட்டிக் ஷாட்டு அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வருவாங்க. ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கணும். நாங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறோன்னா, கேமரா தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. பிகினர்ஸ்னால் நீங்கள் மொபைலே நல்ல மொபைல் வச்சுருப்பீங்க, அதுலேயே அழகாக எடுக்கலாம். நான் என்ன கேமரா யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 கேமரா யூஸ் பண்ணுறோம். 2 கேமராவில் 70-70 தான், ரெண்டுமே 70-70 தான். அண்டு முக்கியமாக வந்து ஆடியோ குவாலிட்டி தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் வீடியோ குவாலிட்டி கூட கொஞ்சம் மோசமாக கொஞ்சம் அதுக்கப்புறம் கூட அதை அப்கிரேட் பண்ணிக்கிறோம். பட் ஆடியோ குவாலிட்டி கரெக்டாக இருந்தால் தான் வீடியோ பார்க்கவே வருவாங்க. கண்ணு மூட்டு கூட நிறைய பேர் அந்த வாய்ஸை மட்டும் கேட்கறதுக்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆடியோ குவாலிட்டி ஒரு நல்ல மைக் வந்து ஒரு 800 நான் வாங்கினது போயா மைக், அதோட அன்பாக்சிங் கூட நான் போட்டிருப்பேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு நல்ல மைக் வாங்கி இந்த 200, 300 எல்லா இதுலேயுமே மைக் இருக்குது. பட் குவாலிட்டியான மைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த போயா மைக் நான் ஒன்று சொல்லுவேன். அதுக்கு மேலே இந்த ஷார்ட் கன் மைக் அதெல்லாம் இருக்குது 4000. அதெல்லாம் நீங்கள் போக அடுத்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுலேருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே போக நீங்கள் வீடியோ குவாலிட்டி இந்த மாதிரி இது எடுத்து அப்புறம் எடிட்டிங் நான் இதில் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரோ தான். எனக்கு வந்து நல்லா நான் விஸ்காம் படித்தேன். விஸ்காமில் வந்து எனக்கு ப்ரீமியம் ப்ரோ தான் சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு இதுவும் தெரியும், ஃபைனல் கட் ப்ரோவும் தெரியும். நான் அது வந்து ஒரு இதில் கற்றுக்கிட்டேன். அந்த ப்ரீமியம் ப்ரோ தான் எனக்கு நல்லா தெரியுன்றதுனால நான் ப்ரீமியம் ப்ரோவில் தான் எடிட் பண்ணிருக்கேன். நிறைய பேர் எடுத்தவொடனே உங்களுக்கு வந்து சிஸ்டம் இல்லை, ப்ரீமியர் ப்ரோலாம் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மொபைல்லேயே கைன் மாஸ்டர் அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அதுலேயும் நீங்கள் எடிட் பண்ணி போடலாம். அதுலேயே நிறைய பேர் எடிட் பண்ணி நல்ல இதெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ப்ரீமியம் ப்ரோ கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், கற்றுக்கிட்டா செம ஈஸி. அதுக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்கணுன்னா கைன் மாஸ்டரில் ஈஸியாக கற்றுக்கலாம். அண்ட் முக்கியமாக உங்களுக்கு வந்து நீங்கள் சோலோவாக பண்ணலாம். சோலோவாக பண்ணால் நிறையா கஷ்டம் இருக்குது. ஏன்னா எடிட்டிங் கேமரா எல்லாமே நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு டீம் வந்து நீங்கள் ஒருத்தவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களாம் அவங்கள வந்து கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு நீங்கள் இந்த ஜோனர் அதெல்லாம் சொல்லி புரிய வச்சு அவங்களையும் நீங்கள் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு வேளை அவர் பார்ப்பாரு, ஒரு வேளை நம்ம பார்ப்போம். எங்கள் டீமை பொறுத்தளவு நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபுல்லாகவே டீம் தான். ஸோ எங்கள் டீம்னால தான் நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ணோம். எங்கள் நிறைய பேருக்கு இந்த பைக்கு அதெல்லாம் பைக்குனாலே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் அந்தந்த பைக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் எனக்கு நிறையா பைக் கிடச்சிது. இந்த டீம் தான் உங்களுக்கு. டீம் இருந்ததுன்னா நிறைய பேருக்கு இது பண்ணலாம். அவங்க ஏதாவது ஐடியா சொல்லுவாங்க, இவங்க ஏதாவது ஐடியா சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சோலோவாக பண்ணலாம். பட் எவ்வளோ தான் ஒரே ஆள் கண்டென்ட் யோசிக்க முடியும்.
அதனால தான் டீம்ன்றது. எடிட்டிங்லேருந்து எல்லாருமே ஒரு இதுவாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நான் என்னோட மானிட்டைசேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வீடியோ எப்படி போடுறது, பிகினர்ஸ்க்கு எப்படி ஈஸியாக இருக்கிறது அதெல்லாம் சொன்னேன். ஸோ இது வந்து என்னோட மானிட்டைசேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். இதே மாதிரி மானிட்டைசேஷன் எப்படி பண்ணுறது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நான் போடுறேன். கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ அது நிறைய இருக்குது. மானிட்டைசேஷன் பற்றி பேசணும்னா அப்படியே போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்று கேட்டுக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு இது தப்பாக போனாலும் முடிஞ்சது உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் யூடியூப் போட்டிருக்காங்க யூடியூப்லேயே. பட் உங்களுக்கு வேணும்னாலும் நான் அதை கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.